சாயப்பாவுக்கு வியாழக்கிழமை அன்னதானம். இப்போ நம்ம ஒரு துவையலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே துவையல் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த துவையலை அரைச்ச துவையலை எடுத்து நல்லா சூடு பறக்க நல்லா வதக்கி எடுத்துடணும். அப்போ தான் நல்லா சூப்பராக நமக்கு ஒரு நாள் முழுக்க கெட்டு போகாமல் இருக்கும். இது சாதத்துக்கு சப்பாத்தி தோசைக்கெலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதில் வெல்லமெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம புளித்தண்ணி சாப்பாடு கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். 30 பேர் சாப்பிட்லாம். நம்ம கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 30 பேர் கிட்ட வருவாங்க. நான் 2 குக்கர் போட்டு இப்போ புளி சாதம் கிளறிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சாயப்பாவுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு.